சங்கீதம் 111 வசனம் 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டுமானால் முதலில் அவரோடு சரியான உறவை ஏற்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயமே நமக்கு ஞானத்தை கொண்டு வரும். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று நீதிமொழிகள் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய சுய புத்தியை சாராமல் கர்த்தரிடம் பயபக்தியோடு இருந்து அவரில் நம்பிக்கையோடு இருந்து தீமையை விட்டு விலகுவதே நமக்கு நன்மை பயக்கும். நாம் ஒவ்வொருவரும் தேவன் தெரிந்தெடுத்த அவருடைய பிள்ளைகளாக இருப்பதால் அவருடைய வழிகளில் நாம் ஞானமுள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதன் காரணமாக தேவனுடைய ஞானமுள்ள வார்த்தைகள் அடங்கிய வேதத்தை அவர் நமக்கு கொடுத்துள்ளார். வேதம் தேவனை பற்றியும் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை பற்றியும் நமக்கு கற்பிக்கிறது. எப்போதும் நாம் ஞானத்தோடு நடக்க வேதத்தில் கவனம் செலுத்தி வேதம் சொல்லுவதை கை கொள்ள நாம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ஞானம், நீர் எங்கள் மீது வைத்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தவும், நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பயந்து வாழவும், உமது வார்த்தையின்படி வாழவும், பரிசுத்த ஆவின் வழி நடத்துதலுக்கு அடிபணியவும் தேவையான ஞானத்தையும் அறிவையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர், அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன.